அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கங்கை நகரில் அமைந்துள்ளது ஆனந்தம் முதியோர் இல்லம். இங்க இருக்கிற பெரியவங்க வருமானம் மற்றும் குடும்ப ஆதரவு இல்லாத மூத்த குடிமக்கள் தான். இது 2003 தொடங்கப்பட்டது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய முன்னிலையில திருவாசக அடியார்கள் நாங்க எல்லாரும் போய் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எங்களுக்கு இருந்தது. நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபை திருப்புகழ் திருவாசக அடியார் கூட்டம் நாங்க அங்கே போய் படிக்கணும்னு முதல்ல திருமதி பார்வதி பாலகிருஷ்ணன் அவங்கள்ட்டையும் திருமதி பாக்கியரதி ராமமூர்த்தி அம்மா அவங்கள்ட்டையும் பேசணும். அப்போ அவங்க சொன்னாங்க, எப்போ உங்களுக்கு வரணும்னு தோணுதோ நீங்கள் வரலாம், தாராளமாக இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவை தந்தது. ஆனந்தம் இல்லத்தில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆனந்தம் மனசில் உள்ளூர இருந்தது. அன்னைக்கும் போனோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க உள்ளே வந்து வரவேற்ற முறை அந்த பூவை கொடுத்து குங்குமம் சந்தனம் கொடுத்து பெண்களையெல்லாம் வரவேற்றது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் பிரேயர் ஹால்குள்ளே போங்க அப்படின்னாங்க. பிரேயர் ஹால்குள்ளே வந்தோம். அங்கே எல்லா சாமியும் ஒன்றா அந்த இடத்துல நாங்கள் பார்த்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து திருவாசகம் முற்றோதல் பண்ணோம். படிக்க 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 அந்த இடத்துல அந்த அதிர்வு நிலை, அந்த இறைவனே வந்து அந்த இடத்துல வந்த மாதிரி ஒரு எங்களுக்கு எல்லாமே மனசுக்கு ஒரு தெம்பு கொடுத்தது. அங்கே கேட்டிருந்தாங்க பாருங்க, அந்த பெரியவர்கள் எல்லாமே பெரியவர்களாக அங்கே உட்கார்ந்துருந்தாங்களே தவிர அவர்களை பார்க்கிற பொழுது இறைவனே பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போனோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, தங்குற விடுதி, சமையலறை, மருத்துவ வார்டு, யோகா மற்றும் இயற்பியல் சிகிச்சை, பிசியோதெரப்பி அறைகள் எல்லாம் இருக்கு. அங்கே இருக்கு இவ்வளவு வசதி இருக்கு. ஆனால் அந்த ஆனந்தம் இல்லம் வந்து முற்றிலும் இலவசங்க. அனைத்து வசதியும் இருக்கு, ஆனால் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. தினசரி அவங்க எல்லாம் ஒன்றா அமர்ந்து பூஜை செய்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, படிக்கிறது, யோகா செய்கிறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குற பொழுது அப்படியே ரொம்ப மன மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அந்த இடத்துல எங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிரந்தர வருமானமோ பிள்ளைகளோ இல்லாத இந்த பெரியவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வரப்பிரசாதகமாக தாங்க இந்த ஆனந்த இல்லம் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அவங்க வந்து சும்மா விடலைங்க, நாங்கள் வேண்டாம் அப்படின்னும், இருந்தாலும் கூட இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஆனந்தம் இல்லத்தில் சென்று வந்த அந்த நிமிடத்தில் இருந்து இன்னைக்கும் எங்களுக்கு ஆனந்தம் எங்களுடைய மனதில் இருக்கு அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் போய் பாருங்க. யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே நாங்கள் அட்ரஸ் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின விளக்கங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக போயிட்டு வாங்க.